ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு நம்ம செஸ்ட் அளவும் எப்படி இந்த ஃப்ரண்ட் ஹைட் அளவும் நம்ம பஸ்ட்டுக்குள்ள டாட் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம இப்போ சொல்கிறேன். எப்போவுமே நம்ம உடம்பு மெஷர் எடுக்கிற நேரம் இந்த இடம் 2 கையையும் தூக்கிட்டு நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அதுதான் அப்பர் செஸ்ட் அளவு. அது ஒரு 2 ஃபார்முலாவுக்கு தேவைப்படும். அதே மாதிரி நம்ம பஸ்ட்டு அளவு ரவுண்ட் அப் பண்ணி சென்டர் பஸ்ட், அதாவது மிடில் பஸ்ட்டுன்றத அதை எடுத்துட்டோம்னு சொன்னால் அதுதான் நம்மள இந்த சென்டர் டாட்டுக்கோ இதுக்கெல்லாம் அந்த அளவு தேவைப்படும். இந்த 2 அளவு இருந்தாவே நீங்கள் நம்ம ஈஸியாக எந்த சைஸ்க்குமே தைச்சிக்கிறோன்னா, இந்த அப்பர் செஸ்ட் அளவு எதுக்கு தேவைப்படும்னா, இந்த அப்பர் செஸ்ட் அளவு, அதாவது இந்த அப்பரை தூக்கிட்டு இந்த இடத்துல நம்ம இந்த அப்பர் பகுதியில் எடுக்கிறவங்க தான் அப்பர் செஸ்ட் அளவு. இதை 6ஆல் டிவைட் பண்ணோம்னா ஷோல்டர் நம்மளுக்கு கிடச்சி போயிடும். அதே அளவையே நம்ம ஆகோட இறக்கத்துக்கும் வச்சுக்கிறோன்னா, மேல் உடம்பு மார்க் பண்ணவும் இந்த அப்பர் செஸ்ட் அளவு வச்சுக்கலாம். அடுத்தது மிடில் செஸ்ட், இந்த நடுவில் பஸ்ட்டை சுற்றி எடுக்காது. எவ்வளோ பெரிய அளவாக இருந்தாலும் என்ன அளவு வருதோ அந்த அளவுக்கு சரியாக நம்ம கல்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சரியாக பஸ்ட்டு சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த அளவு சின்னதாகும். சிலர் ஒருத்தர் அளவுக்கு கேட்டுருக்காங்க, பெருசாக இருந்தால் எப்படி அளவு எடுக்கணும், செஸ்ட்டு பெருசாக இருக்க. உங்களுக்கு இந்த நடுவில் டேப்பை சுற்றி அளவிடுங்க. உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவை இந்த ஃபார்முலா வைஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த நடு டாட்டை கல்குலேட் பண்ணலாம். இப்போ அந்த மிடில் செஸ்ட் 38 வருது. அப்போ அதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா வர்ற ஆன்சர் தான் மேலே ஷோல்டர்லேருந்து இந்த செஸ்ட் உயரம். நம்ம சொல்லுவோம் அந்த பஸ்ட் லென்த்துன்னு சொல்லுவோம், அந்த பாட்டு தான் உயரம். நம்ம மிடில் செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர்றது தான் அந்த செஸ்ட் பாயிண்ட்டுன்னு சொல்கிற அளவு. அடுத்தது அதே மிடில் செஸ்ட் அளவை 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணுற வர்ற ஆன்சர் தான் ஃபுல் பஸ்ட்டு தான் லென்த்து. உங்களுக்கு சார் நம்ம இப்படி போட்டோம் சொன்னால் இப்படி இருக்கும். நம்ம செஸ்ட்டு இப்படி மூவ் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து மேலே மேலே இருக்கும் நீங்கள் வச்சுக்கோன்னா, இப்போ இந்த இடத்துலேருந்து தான் இது 4ஆல் அப்பர் செஸ்ட்டை டிவைட் பண்ணணும். அதுக்கு கீழே ஒரு பார்ட் வரும், அது 3ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிடணும். இதுதான் நம்ம சென்டர் டாட்டை மார்க் பண்ணுற இடம். அப்போ இதில் தான் நம்ம எப்படி இந்த கேப், சென்டர் கேப் விட்டுட்டு எவ்வளோ டாட் ஆகிறதுன்றதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த டவுட்டை தான் கேட்டுருக்கிறீங்க, எப்படி பெரிய செஸ்ட்டில் மட்டும் மேலே டாட் கால்குலேட் பண்ணுறதுன்னு. இந்த மிடில் செஸ்ட் மேல் அப்பர் செஸ்ட் அளவை வச்சு செய்யக்கூடாது. மிடில் செஸ்ட் அளவை எடுத்துட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணால் செஸ்ட் பாயிண்டட் ஆக வந்துடும். அது 3 அதே திருப்பம் அந்த மிடில் செஸ்ட் அளவையும் 3ஆல் டிவைட் பண்ணோம்னா அந்த இறக்கம் கீழே வந்துடும். அந்த டாட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கீழே டாட்டோட இறக்கம் வந்துடும். இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். அடுத்தது இந்த பஸ்ட்டு 2 பஸ்ட்டுக்குள்ளே கேப்பை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறியா, அதுவும் இந்த மிடில் செஸ்ட் அளவு என்ன வருது 38 40 உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவு 10ஆல் டிவைட் பண்ணணும். 10ஆல் டிவைட் பண்ணோம்னா ஃபார் ஆன்சர் தான் இந்த மிடில் செஸ்ட்டோட கேப்பு. இப்போ நான் இந்த இடத்துல மேலே கருத்து பகுதியில் இருந்து இப்படி கருத்து வந்துடும். இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இங்கே என்ன ஆன்சர் பண்ணுதோ இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் இந்த டாட்டை நம்ம மார்க் பண்ணுவோம். இப்படி தான் டாட் போடுவோம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை எப்படி வருதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த ஃபார்முலாவை வச்சு எப்படி ஒரு சைஸ்க்கு கால்குலேட் பண்ணி செய்யலான்ற மீட்டியாக போட்டேன். இப்போ இந்த 3 சைஸ் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நெக்கோட கேப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அப்பர் செஸ்ட் மேலே வச்சுருக்கணும். இந்த இடத்துல எடுத்துருப்போம். இந்த அளவை 12ஆல் டிவைட் பண்ணோம்னா வர ஆன்சர் தான் இந்த கருத்து இடைவெளி வரும் ஷோல்டரில். அவ்வளோதான். இப்போ 4 ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அவங்களுக்கு வழங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சோஃபியா டெய்லரிங் சேனலில் தையல் இன்ட்ரெஸ்ட்டும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.